அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நாம் எந்த பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தஜ்வீதில் நாம் நூனே சாக்கினாவுடைய பாடத்தில் முதல் வகையை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு அடுத்து வரக்கூடியதை தான் வச்சு பேணி ஓதுறது தான் நம்ம தஜ்வீதுன்னு படித்தோம் இல்லையா? ஓகே, அது தஜ்வீதில் ஒரு வகன் படித்தோம் இல்லையா? அதாவது சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு அடுத்து உள்ள எழுத்துக்களை நம்ம வச்சு ஓதுறது தான் என்னன்னா, நம்ம இந்த நூனே சாக்கினாவுடைய சட்டத்தில் வரும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதாவது மூக்கின் நுனி பகுதியிலிருந்து சப்தத்தை வெளிப்படுத்துறது. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் குன்னானா என்னன்ட்டு. அதாவது மூக்கின் நுனி பகுதியிலிருந்து சப்தத்தை வெளிப்படுத்துறது. அதாவது அங்கே வைப்ரேட் ஆகும். எப்படி வைப்ரேட் ஆகும் அப்படின்னா, இன் இம் எக்ஸாம்பிள்லாம் நம்ம நிறையா பார்த்தோம். சரிங்களா? அதில் நிறையா உதாரணங்களுக்கு நிறையா வார்த்தைகளை நம்ம நேற்றுள்ள வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கி நாம் அந்த குன்னாவை எப்படி இந்த நூனை சாக்கினால் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதில் முதல் வகையாக சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த சட்டங்களில் முதல் வகையாக நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுகாமை பார்க்க போகிறோம். இதுகாம் என்றால் இணைத்தல் என்று பொருள். இதுகாம் என்றால் என்னது? இணைத்தல் என்று பொருள். இதுகாம் என்றால் இணைத்தல் என்று பொருள். ஓகே, இப்போ இதில் எப்படின்னு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இணைத்தல் என்பது சுக்கூன் செய்யப்பட்ட நூனுடைய உச்சரிப்பை அடுத்து வரும் எழுத்துடன் இணைத்து ஓதுதல் ஆகும். அதாவது சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பிறகு இங்கே பாருங்க, இந்த சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு அடுத்து ஒரு எழுத்து வரும். அந்த எழுத்து ஏதாவது ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அந்த எழுத்தை நம்ம பார்த்துட்டு அது இதுகாமுடைய எழுத்தாக இருந்தால் அந்த இடத்துல குன்னா செய்து என்ன செய்யணும் அப்படின்னா இணைச்சி ஓதணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா, மின்னுன்னு இருக்கு வச்சுக்கோங்க. மின்னுன்னு வச்சுட்டிங்கன்னா இதுக்கு அடுத்து இதுகாமுடைய எழுத்து வரும் பொழுது நம்ம இந்த இடத்துல இணைச்சி ஓதணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கான எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. மண்ணுன்னு இருக்கு, யாமல் அப்படின்னு இருக்கு. மண்ணுன்னு இருக்கு, அதுக்கடுத்து என்ன இருக்கு? யாமல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? யாமல் அப்படின்னு இருக்கு. அப்போ சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு அடுத்து ஏ வந்திருக்கு. சரிங்களா? சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு அடுத்து என்ன வந்திருக்கு? யா வந்திருக்கு. சரிங்களா? இதை உருதுல ஏ அப்படிம்பாங்க, அரபிக்கில் யா. அரபிக்கில் என்ன சொல்லுவாங்க? யா. இந்த யா வந்திருக்கு. அதாவது மை யாமல் அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா குன்னாவை நம்ம கொடுத்துட்டு அந்த இடத்துல இணைக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு அடுத்து என்ன வந்திருக்கு அப்படின்னா யா வந்திருக்கு. இந்த யா வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இணைச்சி ஓதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதாங்க. இணைக்கிறதுனா எது? அந்த எழுத்துக்கு சத்து செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள். சரிங்களா? சத்து செஞ்சு நம்ம ஓதணும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இணைக்கிறது மட்டும் இல்லாமல் 2 விரலுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா குன்னாவும் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? மை யாமல். ஓகே, இப்படி நம்ம கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சூறாலாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இந்த இதுகாம்னா உடைய எல்லா சட்டங்களையும் நம்ம முழுசாக பார்க்கலாம். சரிங்களா? பாருங்க, இது 2 வகைகளாக பிரியுது ஃபர்ஸ்ட். சரிங்களா? இந்த இதுகாம் என்னன்னா 2 வகைகளாக பிரியுது. அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுகாம் பி குன்னா, இதுகாம் பி குன்னா. இதுகாம் இங்கே பாருங்க, இதுகாம் பி குன்னா, இதுகாம் பி கைரி குன்னா, இதுகாம் பி குன்னா, இதுகாம் பி கைரி குன்னா அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைகளாக இது பிரியுது. சரிங்களா? ஓகே, இந்த இது எதுலலாம் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த இதுகாமுடைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எருமலூனை அப்படிம்பாங்க. என்ன சொல்லுவாங்க? எருமலூனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? எருமலூனை அப்படின்பாங்க.
ஏன் அப்படின்னா நம்ம இந்த வார்த்தைகளை இந்த எழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால் இதை வந்து ஒரு வார்த்தையாக வச்சுக்கிட்டோம், நம்ம ஷார்ட்டாக ஒரு வார்த்தையாக நம்ம மெமரிக்காக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து இதோட எழுத்துக்களை வந்து எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? ஓகே. இதை எருமலூனன்னு சொல்கிறதுனால இதில் என்னென்ன எழுத்துலாம் இருக்குது என் பின்னாடியே சொல்லுங்கள் பார்ப்போம். யா இருக்குது, யா. வேற என்ன இருக்குது? ரா இருக்குது, ரா இருக்குது. அடுத்து என்ன இருக்குது? மீம் இருக்குது. அடுத்து லாம் இருக்குது. அடுத்து வாவ் இருக்குது. அடுத்து நூன் இருக்குது. இது எல்லாமே என்ன அப்படின்னா இதுகாமுடைய எழுத்துக்கள். சரிங்களா? அப்போ இந்த இதுகாமுடைய எழுத்துக்கள்னு நம்ம சொல்லியாச்சு. இப்போ இது 2 வகைப்படணும்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த 2 வகைப்படுதா? அப்போ வகைப்படும் போது இந்த எழுத்துக்களும் பிரியுமா? அந்த எழுத்துக்கள் பிரியும் பொழுது இந்த எருமலூனில் 4 எழுத்து இதுகாம்பி குன்னாக்கும் 2 எழுத்து இதுகாம்பி கைரி குன்னாக்கும் போயிடும். சரிங்களா? 4 எழுத்து இதுகாம்பி குன்னாக்கும் 2 எழுத்து இதுகாம்பி கைரி குன்னாக்கும் என்ன செஞ்சிடும் அப்படின்னா போயிடும். சரிங்களா? அப்போ இந்த 4 எழுத்து யாரெல்லாம் சொல்லி பார்த்தோம்னா இதுகாம்பி குன்னாவுடைய 4 எழுத்துக்களை நம்ம யாரெல்லாம் சொல்லி பார்த்தோம்னா யா, மீம், வாவ், நூன். இதுக்கு ஒரு ஷார்ட்டாக ஒரு வார்த்தை சொல்லலாமா? யா, மீம், வாவ், நூன். இவங்களை ஷார்ட்டாக நம்ம சொல்லலாமா? இவங்க யார் அப்படின்னா யௌமின். யௌமின் சொல்லுங்க. யௌமின். யௌமின்ங்கிறது இதுகாம் பி குன்னாவுடைய எழுத்துக்கள். சரிங்களா? அப்போ பேலன்ஸ் இருக்க எழுத்து என்னது இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். லாம். அடுத்து யார் இருக்கா? ரா. ராவும் லாமும் மட்டும்தான் இதுகாம் பி கைரி குன்னாவுடைய எழுத்து. சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சதா? ஓகே. அதாவது இதுகாம் பி குன்னாவுடைய எழுத்து என்னன்னா ஏ வாவ் மீம் நூன். இதுகாம் பி கைரி குன்னாவுடைய எழுத்து என்னது? லாம் ரா. புரிஞ்சதா? ஓகே, புரிஞ்சிருக்கும். இல்லைன்னா ரீவைண்ட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஓகே, மறுபடியும் வந்து வீடியோ வந்து ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், இதுகாம் வந்து நம்ம மறுபடியும் நான் ரீகால் பண்ணுறேன் பாருங்கள். இதுகாம் அப்படின்னா இணைக்கிறது என்று பொருள். சரிங்களா? ஓகேங்களா? இதுகாம்னா இணைத்தல் என்று பொருள். அப்போ இந்த இணைக்கிறது என்னென்னா சுக்குன் செய்யப்பட்ட எழுத்துக்கு அப்புறமா இதுகாமுடைய எழுத்து, இந்த 6 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வந்தால் நீங்கள் இதை அப்படியே எழுதினாலும் சரி, நான் உங்களுக்கு அப்படி சொல்கிறேன், நான் சொல்ல சொல்ல எழுதிக்கோங்க. எழுதுறதா இருந்தாலும் எழுதிக்கோங்க, இல்லைனா மைண்டில் வைக்கதா இருந்தாலும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பிறகு இதுகாமுடைய எழுத்துக்களான இந்த 6 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வந்தால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இணைக்கணும் அப்படிங்கிற சட்டத்தை தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இணைக்க வேண்டும் என்று தெரிஞ்சுக்கணும். ஓகே. இப்போ இதுகாம் பி குன்னானா என்ன, இதுகாம் பி கைரி குன்னானா என்ன அப்படின்னா, இதுகாம் என்றால் இணைத்தல், பி என்றால் கொண்டு என்ற அர்த்தம். பி என்றால் என்ன அர்த்தம்? கொண்டு. அதாவது இதன் மூலம், அதன் மூலம் என்று சொல்லுவோம். ஓகேங்களா? மூலம் அதாவது எப்படின்னா பைன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இதன் மூலம், அதன் மூலம், இதனால், அதனால் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த பேக்கு வந்து இந்த அர்த்தம். பா என்றாலே என்ன அர்த்தம் என்றால் கொண்டு என்று சொல்லலாம், மூலம் என்று சொல்லலாம். இதனை கொண்டு, அதனை கொண்டு, இதன் மூலம், அதன் மூலம், அதனால், இதனால் அப்படிங்கிற அர்த்தம் வந்து இந்த பாக்கு வந்து வரும். சரிங்களா? அது அந்தந்த இடத்த பொறுத்து அதோட அர்த்தம் வந்து மாறும். சரிங்களா? இப்போ இதுதான் பி குன்னா அப்படின்னா குன்னாவை கொண்டு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இணைக்க வேண்டும். குன்னா என்றால் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், மூக்கின் நுனியிலிருந்து சப்தத்தை வெளிப்படுத்த வேண்டும். மூக்கின் நுனியிலிருந்து என்ன செய்ய வேண்டும்? மூக்கு இருக்குது பார்த்தீங்களா? மூக்கு. சரிங்களா? மூக்கின் நுனியிலிருந்து, மூக்கின் நுனி இருக்குது பார்த்தீங்களா? அந்த நுனியிலிருந்து சப்தத்தை வெளிப்படுத்தணும். என்னென்னா 2 விரலுக்கு என்று நம்ம பார்த்தோம். சரிங்களா? அந்த வைப்ரேட் ஆகும், அந்த மூக்கில் வந்து நீங்கள் கை வச்சு பாருங்கள், உங்களுக்கு வைப்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சரிங்களா? இந்த இடத்துலேருந்து நீங்கள் சப்தத்தை வெளிப்படுத்த வேண்டும். நேற்று வந்து நான் மூக்கின் நுனி என்ற வார்த்தை பயன்படுத்தினேனா என்று எனக்கு தெரியவில்லை. அந்த மூக்கின் நுனி என்ற வார்த்தையை வந்து இப்போ கவனிச்சுக்காங்க. மூக்கின் நுனியிலிருந்து 2 விரலுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா சப்தத்தை வெளிப்படுத்த வேண்டும். 2 விரலுக்கு நம்ம என்ன செய்யணும்? 2 நொடிக்கு நம்ம மூக்கின் நுனியிலிருந்து சப்தத்தை வெளிப்படுத்துவது தான் குன்னா அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இங்கே இதுதான் பி குன்னா என்றால் குன்னாவை கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இணைக்க வேண்டும். குன்னாவை கொண்டு என்ன செய்ய வேண்டும்? இணைக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அவங்க யாரெல்லாம் வருவா? ஏ வருவாங்க, வாவ் வருவாங்க, ஏ வருவாங்க, வாவ் வருவாங்க, மீம் வருவாங்க. ஏ வாவ் மீம். அடுத்து யார் வருவா?
அடுத்து யார் வருவானா நூனு. இவங்க 4 பேர் தான் இந்த யௌமின் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கவங்க மட்டும்தான் இதுகாம் பி குன்னாக்கு வருவாங்க. அப்போ இதுகாம் பி கைரி குன்னாக்கு யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா, இதுகாம் என்றால் இணைத்தல், பி கைரி என்றால் நம்ம பார்த்து வைப்போம் குன்னாவை கொண்டு. அதை பி கைரி என்பதுக்கு நம்ம அர்த்தம் பார்க்கல, பிக்கு நம்ம பார்த்தோம் கொண்டு என்று பார்த்தோம். கைரி என்றால் இல்லாத ஒன்று, மறைவான ஒன்றுக்கு தான் இல்லாதது மறைவான ஒன்று அப்படின்னு அர்த்தம் அரபிக்கில். சரிங்களா? கைர் என்றாலே கைர் அப்படின்றாலே அது இல்லாதது மறைவானது. சரிங்களா? அப்போ குன்னா அப்படின்னா குன்னா இல்லாததை கொண்டு, குன்னாவை மறைப்பதை கொண்டு என்ன செய்ய வேண்டும்? இணைக்க வேண்டும். அர்த்தம் வைங்க பார்ப்போம். பின்னாடி இருந்து அர்த்தம் வைக்கணும். எப்பவுமே மேக்சிமம் வந்து அரபிக்கில் வந்து பின்னாடி இருந்தால் அதிகமான அர்த்தங்கள் வரும். சரிங்களா? அதாவது குன்னா இல்லாததை கொண்டு, மறைவான குன்னாவை கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இணைக்க வேண்டும் என்பது அர்த்தம். சரிங்களா? ஓகே. அப்போ குன்னா இல்லாமல் என்ன செய்யணும்? குன்னா இல்லாமல் என்ன செய்யணும் அப்படின்னா இணைக்கணும் அப்படிங்கிறாங்க. நமக்கு தமிழில் புரியுத மாதிரி சொல்லணும் அப்படின்னா குன்னா இல்லாமல் இணைக்கணும், இது குன்னா இருந்து இணைக்கணும். சரிங்களா? ஆனால் ரெண்டுலேயுமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இணைக்க தான் போகிறோம். இணைத்தல் என்றால் என்ன? ஷத்து செய்யணும். இணைத்தல் என்றால் என்ன? ஷத்து செய்யணும். இப்போ இணைக்கிறதுனா என்னன்னு ஆல்ரெடி பார்த்தது தான், இன்னொரு ரீகால் பண்ணுறேன். இணைத்தல் என்றால் ஷத்து செய்தல் என்று பொருள். இணைத்தல் என்றால் என்னது? ஷத்து செய்தல். சரிங்களா? ஷத்து செஞ்சு இது பண்ணணும். சரிங்களா? ஷத்து செய்து இணைக்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவு இதெல்லாம் புரிஞ்சுக்கும். புரியலைனாலும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இதில் இன்னொரு வீடியோ பண்ணுங்கன்னு சொன்னாலும் நான் உங்களுக்காண்டி இன்னொரு வீடியோ பண்ணி கூட அனுப்புகிறேன். சரிங்களா? இப்போ ஒரு நிமிஷம் இருங்க, உதாரணங்களை பார்த்துடலாம். சரிங்களா? நம்ம என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு உதாரணம் ஏக்கு என்ன உதாரணம் பார்த்தோம்? மை ஆமல் பார்த்தோமா? சுக்குன் செய்யப்பட்ட மை ஆமல் பார்த்தோமா? சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு அடுத்து யா வந்துச்சு. அப்போ நம்ம என்ன செஞ்சோம்? சத்து செஞ்சோம். இந்த நூனுக்கு வேல்யூ இருக்காது இந்த இடத்துல. இந்த நூன் வந்து விழுத்து ஆடிரும் என்று சொல்வார்கள், விழுந்து போயிடும். சரிங்களா? அப்போ மீன் ஏ சபர் மையின் வந்துடும். சரிங்களா? இந்த நூனுக்கு வேல்யூ இருக்காது. அப்போ மீன் ஏ சபர் என்னது? மையின் வந்துடும். மை யாமல். ஓகேங்களா? மை யாமல் இது வந்து குன்னாவோட எழுத்து, அப்படி தானே? இதுகாம் பி குன்னாவோட எழுத்து. சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு எடுத்து ஏ வந்திருக்கு. இது இதுகாம் பி குன்னாவோட எழுத்து. அதனால் நம்ம என்ன செய்யணும்? 2 விரலுக்கு நம்ம வந்து நீட்டணும். அதாவது 2 நொடிக்கு நம்ம என்ன செய்யணும்? குன்னா கொடுக்கணும். நீட்டக்கூடாது, குன்னா கொடுக்கணும். அப்போ மறுபடியும் சொல்லுங்க பார்ப்போம். மை யாமல், மை யாமல். உங்களுக்கு அடுத்து நான் ஓதி காமிக்கிறேன். சரிங்களா? ஓகே. ஓகே. இப்போ பாருங்கள், இதே போல் நமக்கு மீமுக்கும் உதாரணங்கள் இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னா வாவுக்கும் உதாரணம் இருக்குது, நூனுக்கும் உதாரணம் இருக்குது. சரிங்களா? நமக்கு வீடியோவில் வந்து நம்ம நிறையா பார்க்குறதுக்கு நேரம் இல்லாததுனால நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா ஹோம்ஒர்க்காக பண்ணுங்கள். இந்த எக்ஸாம்பிளை கண்டுபிடிங்க. சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு எடுத்து மீம் வந்துச்சுன்னா அதை இணைச்சி குன்னா கொடுக்கணும். சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு எடுத்து வா வந்துச்சுன்னா அதை இணைச்சி குன்னா கொடுக்கணும். சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு எடுத்து நீம் வாவ் நூனும் வந்தால் என்னென்னா குன்னா கொடுக்கணும். சரிங்களா? இந்த எழுத்துக்களெல்லாம் நீங்கள் குரானில் தேடி நீங்கள் என்ன செய்யணுங்க அப்படின்னா ஹோம்ஒர்க்காக பண்ணுங்கள். உங்களுக்கு இதை நான் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். ஓகே. நீங்கள் அதை கமெண்ட்டில் போட்டாலும் சரி, எனக்கு வந்து ப்ரைவேட்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் சரி, இந்த எழுத்துக்களை வந்து நீங்கள் எனக்கு போடுங்க. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து இந்த வார்த்தைகளை கண்டுபிடிச்சி நீங்கள் போடுங்க. இப்போ வந்து அதே மாதிரி லாமுக்கும் ராக்கும் எப்படிங்க? நீங்கள் குன்னா கொடுத்துட்டீங்க. அப்போ இதுகாம்பி கயிறு குன்னானா எப்படி குன்னா கொடுக்காமல் இருப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் அப்படின்னா நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ அன்லவ்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அன்லவ் நம்ம பார்க்கலாம், குரானில் நிறைய இருக்கும். அன்லவ் அப்படின்னு இருக்குன்னா சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு எடுத்து லாம் வந்திருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா ஷத்து கண்டிப்பாக பண்ணணும், இணைக்கணும். ஆனால் அந்த இடத்துல 2 விரலுக்குன்னு குன்னா கொடுப்பாமா, மூக்கி நுனியிலேருந்து சத்தத்தை வெளிப்படுத்த அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், அல்லவ் அவ்வளோதான். இந்த இடத்துல இணைக்கணும். இந்த இடத்துல 2 விரலுக்கு நம்ம மூக்கி நுனியிலேருந்து சத்தத்தை வெளிப்படுத்துகிற சட்டம்லாம் வராது. சரிங்களா? இந்த இடத்துல இருந்துக்கிட்டு அழுத்துவாங்க சில பேர், அல்லவ் அப்படிம்பாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது? லாமை வந்து இந்த இடத்துல அழுத்தக்கூடாது. சரிங்களா? இன்னொன்று முக்கியமாக நிறைய பேர் விடுற தப்பு என்னென்னா மிர் ரப்பிஹிம் இருக்குங்க. மிர் ரப்பிஹிம் இருக்கும். இங்கே பாருங்கள்,
சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு அடுத்து ரா வந்திருக்கு இல்லையா, சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு அடுத்து ரா வந்திருக்கும் பொழுது அதை என்ன செய்யணும் அப்படின்னா ஷத்து செய்யணும். மிர்ரப்பிஹிம், மிர்ரப்பிஹிம் இப்படி ஷத்து செய்யணும். இந்த இடத்துல மிர்ரப்பிஹிம், மிர்ரப்பிஹிம்ட்டு அழுத்தி அந்த இடத்துல என்னென்னா குன்னா கொடுக்குறேன்ட்டு பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இருக்கிறதுலையே ரொம்ப தவறான இது. அந்த இடத்துல வந்து அழுத்தக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இது நிறையா பேர் இந்த தப்பை விடுவாங்க, மிஸ்டேக் ரொம்ப இருக்கும். அதனால் இதை வந்து கவனிச்சுக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த லாமுக்கும் நூனுக்குமே எக்ஸாம்பிள் கண்டுபிடிங்க. குரானில் எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்து கண்டுபிடிங்க. நான் ரெண்டுக்குமே எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். எனக்கு மட்டும்தான் செய்யணும், இந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, குன்னா கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். பட் யௌமீன் அப்படிங்கக்கூடிய வார்த்தையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே என்ன செய்யணும் அப்படின்னா குன்னா என்ன செய்யணும், கண்டிப்பாக வந்து யௌமீனில் உள்ள வார்த்தையில் இருக்கக்கூடிய சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு அடுத்து யா வந்தாலோ வாவ் வந்தாலோ மீம் வந்தாலோ நூன் வந்தாலோ நீங்கள் கண்டிப்பாக குன்னா கொடுக்கணும். அதே போல் இணைக்கவும் செய்யணும். இணைத்தல் என்றால் ஷத்து செய்யணும் என்று நாம் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக பண்ணுங்கள். ஓகே, ஹோம்ஒர்க்காக பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் போட்டாலும் ஓகே. என் நம்பர் தெரிஞ்சவங்க என்னுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, டன். ஓகே, அதுக்கடுத்து என்ன அப்படின்னா ஒன் செகண்ட், நம்ம நிறைய பேர் வந்து நேற்று கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா நீங்கள் தஜ்வீத்துன்ட்டு ஃபஸ்ட்டே லெசன்ஸுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்ட்டு. இது நம்ம வந்து மஹ்ரஜ் வந்து கேட்டாங்க நிறைய பேர். இந்த மஹ்ரஜ் வந்து நீங்கள் ஷார்ட்டாக சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மஹ்ரஜ் வந்து நம்ம பார்க்கலாம். மஹ்ரஜ் வந்து என்னென்னா வெளிப்படுத்துறதுன்னு பார்த்தோம். அந்த எழுத்தோட உச்சரிப்பை அப்படியே நம்ம வெளிப்படுத்தணும் என்று நம்ம நேற்று பார்த்தோம். சரிங்களா? ஓகே, நேற்று முந்தா நாளே நம்ம வந்து பார்த்தோம். இந்த மஹ்ரஜில் நம்ம வந்து ஏன் நம்ம ஃபஸ்ட்டே வந்து நிறையா உள்ளே போய் எடுக்க வேணாம், காமன் மிஸ்டேக் மட்டும் சொன்னோம் அப்படின்னா நம்ம அலி பா சா இது எல்லாமே இருக்குது. இதே நான் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு ப்ரொனன்சியேஷன் வந்து வராது. சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க அப்படிங்கிறனால அரபிக் ப்ரொனன்சியேஷன் வந்து உடனே எல்லாருக்கும் வராது. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு டேயே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வந்து என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்ட்டு அடுத்து அவங்கள வந்து படிக்க விடாமலே ஆக்கிடும் இந்த தஜ்வீத். ஸோ அதை நான் இந்த மஹ்ரஜ் வந்து அந்த மாதிரி நமக்கு வந்து வரலங்க காரணத்தினால படிக்க விடாமல் ஆகிரும் அப்படிங்கிறதுனால தான் நான் ஃபஸ்ட்டே எடுக்கலை. ஸோ இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க அப்படிங்கிறனால நம்ம வந்து எல்லாத்தையும் வளவலன்னு ஃபஸ்ட்டே பார்த்துட வேண்டாம். ஸோ இந்த அலிஃப் பா தா சா ஜீம், சரிங்களா? இந்த 5 எழுத்துக்களை மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். பட் இந்த வீடியோவில் வந்து நமக்கு ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னா பார்க்க வேண்டாம். ஸோ 2 எழுத்துக்களில் இருந்து 5 எழுத்துக்களில் நம்ம முடிஞ்சோம்னா பார்க்கலாம். சரிங்களா? முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ அலிஃப் வந்து எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த அலிஃப் வந்து எப்போவுமே தொண்டையிலேருந்து வருங்க. நான் இருக்கலாம் இந்த இடத்துலேருந்து வரும், இந்த ஓக்கல்லேருந்து வரும். அலிஃபும் சரி ஹம்சாவும் சரி ரெண்டுமே இந்த குரல் வலையிலேருந்து, குரல் வலைன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துலேருந்து வரும். அலிஃபும் ஹம்சாவும் எப்படின்னா தொண்டையிலேருந்து தான் வரக்கூடிய எழுத்துக்கள். இப்படி இருக்க அலிஃபுக்கு மேலே நிறைய ஹம்சா இருக்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இருக்குன்னா அது ஹம்சான்னு தான் நம்ம வந்து அதை நினச்சிக்கணும். அதோட சவுண்டு ஹம்சா என்று தான் நம்ம வந்து எடுத்துக்கணுமே தவிர அலிஃபோட சவுண்டு நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது. எப்போவுமே அலிஃப் இருக்குது பார்த்தீங்களா, இது தனியாக வரும்போது இதுக்கு வந்து பவர் வந்து அவ்வளோவா இருக்காது. அது ஹம்சாவோட வரும்னு வச்சுக்கோங்களேன், பவர் வந்து அதுக்கு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாவ் அலிஃப் யா, இது உங்களுக்கு நான் மத்துடைய பாடங்கள் எடுக்கும்போது எடுக்கிறேன். இந்த 3 எழுத்துக்களுமே என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு பலகீனமான எழுத்துக்கள் என்று கூறுவார்கள். ஆனால் இது எப்போ பலப்படும் அப்படின்னா இந்த ஹம்சா வந்து அதுக்கு மேலே வரும் பொழுது ரொம்ப வந்து ஒரு பலமான எழுத்துக்களாக இது கருதப்படுது. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு இதோட ப்ரொனன்சியேஷன் பார்க்கலாம் நம்ம. சரிங்களா? இதோட உச்சரிப்பு பார்க்கலாம். ப்ரொனன்சியேஷன் அப்படின்னா உச்சரிப்பு என்று பொருள். சரிங்களா? ப்ரொனன்சியேஷன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் உள்ள வார்த்தை, உச்சரிப்பு என்பது தமிழ். ஓகேங்களா? ஓகே, அலிஃப் ஃபத்ஹா ஆ, அலிஃப் ضمة ألف كسرة إي آ أو
ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து அலிஃப் வந்து ப்ரனன்ஸ் ஆகுது அப்படின்ட்டு. சரிங்களா? அலிஃப் ஆ தொண்டையிலேருந்து எடுக்கணும். அதுக்காண்டி ரொம்ப அழுத்தி சொல்லலை, ஆனால் தொண்டையிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு எழுத்து தான் அலிஃப். அலிஃப். ஹம்சாவும் அதே தான். ஆ அலிஃப் மேலே ஹம்சா இருக்கும்போது ஆ. சரிங்களா? அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பாங்கும்போது 2 உதடுகளையும் ஒட்டி சொல்லணும். அதுதான் பா. உங்களுக்கு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இதை பாருங்கள், இந்த 2 உதடுகள் அந்த இடத்துல வந்து இருக்கும் பாருங்கள். இந்த 2 உதடுகளை ஒட்டி சொல்வதற்கு இருக்கும். பா வா அதெல்லாம் வந்து 2 உதடுகளும் ஒட்டும். ஓகேங்களா? அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உதட்டிலேருந்து வரக்கூடிய லிப்போடைய எழுத்துக்கள் தான் இந்த பா. சரிங்களா? அங்கே இருக்குது பாருங்கள், பா. பா இருக்குது பார்த்தீங்களா? நான் மற்ற எழுத்துக்கெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடியதில் நான் சொல்கிறேன். இப்போ இந்த எழுத்தை மட்டும் பாருங்கள். பா வந்து உதடு வரக்கூடிய எழுத்துல இருக்கும். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பா எங்கேருந்து வருதுன்ட்டு பாருங்கள். அதோட எலும்பக்கூடிய இடம் எங்கே அப்படின்னா இந்த இடம். சரிங்களா? பா என்று வருது பாருங்கள். இந்த இடத்துல வந்து ப்ரொனவுன் ஆகுது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். நான் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் 2 உதடுக்கு நடுவில் வச்சு நம்ம வந்து சொல்லணும். இது வந்து பா. இங்கே பாருங்கள், பா பா. ஓகேவா? ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உடனே வரலனாலும் கவலைப்பட வேணாம், அதை நம்ம ஓத நமக்கு வந்துடும். ஓகே, இப்போ உங்களுக்கு சூறா வந்து நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? எப்படி வந்து ஓதணும் அப்படின்ட்டு. இப்போ இந்த உச்சரிப்புக்கு வந்து நம்ம பார்க்கலாம், எப்படி வந்து இந்த சூறா வந்து ஓதுறாங்க அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், ஈதா சுல்சிலத்தில் அருளும், அடுத்து வந்து வாஹ்ரஜத்தில் இங்கே உள்ள அலிஃபும் எப்படி சவுண்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இந்த கார் எப்படி ஓதுறாங்கன்ட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். தஜ்வீதுக்கு நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். சரிங்களா? அப்புறம் அந்த காரி ஓதுறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? ஓகே, பார்க்கலாமா? إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அங்கே வந்து இந்த அலிஃப் வந்து சொல்லும்போது இதா சுல்சிலத்தில் அப்படிங்கிறாங்க பாருங்கள். இதா சுல்சிலத்தில் அன்ட்டு அந்த நல்லா கொஞ்சம் அந்த தொண்டிலேருந்து அந்த அலிஃப் எடுப்பாங்க. வ அஹ்ரஜத்தில் அப்படிம்பாங்க. ஸோ ஆ சவுண்டு இல்லாமல் ஆ சவுண்டு ஈ சவுண்டு எடுப்பாங்க. அதை ரொம்பவும் அழுத்த மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் கரெக்டாக வந்து அதை வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த நம்ம வந்து குன்னாவோட எழுத்துக்கள் பார்த்தோம், இதுகாமுடைய எழுத்துக்கள்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஃபமை யாமல் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம், மை யாமல்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஓதுறேன் பாருங்கள். இது எப்படின்னா 2 விரலுக்கு இந்த இடத்துல நீட்டணும். ஏன்னா வந்து சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு அடுத்து ஃபமைக்கு அடுத்து என்ன வந்திருக்கு அப்படின்னா யாமல் வந்திருக்கு. அப்போ நம்ம இங்கே இடத்துல எப்படி ஓதணும்? ஓகேங்களா? فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ. ஓகே, இங்கே பாருங்கள், அதே மாதிரி وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. இப்போ இந்த காரி ஓதுறவங்களும் அதே போல தான் இருக்கும். அவங்களும் இதை என்னென்னா கொஞ்சம் குன்னா கொடுத்து அந்த இடத்துல ஃபமை அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. அந்த இடத்துல அதை வந்து இணைச்சி என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த ஏக்கு வந்து யாக்கு என்ன அப்படின்னா சத்து கிடையாது. அந்த இடத்துல அவங்க இணைச்சி ஃபமன் யாமல் அங்கே சொல்ல மாட்டாங்க. ஃபமை யாமல் அந்த இடத்துல இணைச்சி அந்த இடத்துல குன்னா கொடுப்பார்கள். அதே போல் வமை யாமல் அப்படிங்கிறதுக்கும் அந்த இடத்துல இணைச்சி என்ன செய்வாங்க அப்படின்னா குன்னா கொடுப்பாங்க. ஓகே, இப்போ இந்த காரி ஓதுறதை பாருங்கள். فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி நம்ம வந்து ஓதுறோம் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜில்சால் அந்த சூறா, இதா ஜில்சிலத்தில் அருளும் ஜில்சாலஹா சூறா இருக்குது பார்த்தீங்களா, ஜில்சாலஹா சூறா, அந்த சூறாவை வந்து நீங்கள் என்னென்னா எடுத்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஓதி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சொல்லி கொடுத்த தஜ்வீத்தை அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான், நீங்கள் பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ராகம் குன்னா எல்லாமே வரும். அதனால் நீங்கள் அதை பயிற்சி எடுங்க. அதுக்கடுத்து நம்ம கொடுத்த ஹோம்ஒர்க்கையும் நீங்கள் வந்து முடிச்சிருங்க. குரானில் தேடி தேடி பாருங்கள், அந்த எழுத்துக்கள்லாம் கிடைக்கும். அந்த எழுத்தை வந்து மறுபடி உச்சரித்து பாருங்கள். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். இங்கே பாருங்கள், இதில் கொஞ்சம் இங்கிலீஷில் இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் வந்து என்னென்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து நம்ம அரபிக்குள்ள ப்ரொனன்சியேஷன் எடுக்கலாம். ஆனால் எல்லாமே அரபிக்குள்ளது வராது. தமிழ்லேயும் சில இது எடுக்கலாம், சில இதில் தமிழில் எடுக்க முடியாது. அப்படிங்கிறனால தான் நம்ம இங்கிலீஷில் எடுத்திருக்கோம். ஸோ நான் வந்து இங்கே எழுதிருந்தேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அலிஃப் வந்து இது ஒன்றும் இல்லை, இது வந்து அலிஃப். சரிங்களா? அலிஃபுங்களா, அதான் அலிஃப். அலிஃப் வந்து இங்கே எழுதிக்கோங்க. அலிஃப் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பே இருக்குது பார்த்தீங்களா, பேம்பாங்க. பேனா உருதில் சொல்கிறது. பா அப்படிங்கிறது அரபிக்காரங்க சொல்கிறது. பா ஏன்னா நீங்கள் எல்லாருமே உருதில் படிச்சிருக்கலாம், மேக்ஸிமம் உருதில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ரெண்டையுமே நான் சொல்கிறேன். பான்னா அது அரபிக்கில் வந்து நம்ம சொல்கிறது எப்படின்னா பா அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். பா. சரிங்களா? இப்போ வந்து பாங்கிற வார்த்தை நம்ம வந்து பாம்போம். அந்த மாதிரி நம்ம தமிழில் எப்போவுமே அழுத்தி தான் பேசுவோம் நம்மளுடைய மொழிகளை. சரிங்களா? மொழியோட எழுத்துக்களை. அப்போ அதனால் நம்ம என்னென்னா நம்ம அழுத்தி அந்த பாப்பாங்கிங்களா அதை வந்து பாபா அப்படின்னு சொல்லி பாருங்கள். பாபான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாபாங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாபா அப்படிம்பாங்க. ஸோ அந்த பாபா அப்படிங்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பா சவுண்டை வந்து குறிக்கும். சரிங்களா? ஓகே. பாயிம்பாங்க. வெரி குட் எக்ஸாம்பிள். தட் இஸ் தமிழில் பாருங்களேன், பாயின்னு ஒரு ஆளை கூப்பிடுவாங்க. ஒரு பா இங்கே வாங்கலை அப்படிம்பாங்க. அந்த பா தான் இந்த சவுண்டு. பா இங்கே வாங்கலைன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லோரும் என்ன சொல்லுவாங்க தமிழில், பா இங்கே வாங்கலை அப்படிம்பாங்க. சரிங்களா? அந்த பாய்ங்கிறது அந்த பா உள்ள சவுண்டு தான் பாக்குள்ள சவுண்டு. சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் சொல்லி பாருங்கள், எல்லாமே வந்துடும். ரொம்ப ஈஸி தான். ஒரு தடவை வரலன்னா ஒரு 10 தடவை சொல்லி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். என் நம்பர் இல்லாதவங்க இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம். ஓகே. வேறு எதுவும் உங்களுக்கு வேறு மாதிரி வீடியோ வேணும், எதுவும் புரியலை அப்படின்னாலும் கேட்கலாம். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.